இன்னைக்கு நம்ம 2009ல ரிலீஸ் ஆன ஸ்டோலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான படத்தை பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோடைய பையன் வந்துட்டு காணாம போயிடுவான். இந்த பையனை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 10 வருஷம் ஆகியும் அந்த பையனை தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதே டைம்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல பாக்ஸுக்குள்ள ஒரு எலும்பு கூடு கிடைக்குது. இந்த எலும்பு கூடுக்கும் காணாம போன பையனுக்கும் என்ன சம்பந்தம்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்ற விஷயத்த ரொம்ப ரொம்ப சூப்பரா காமிச்சிருப்பாங்க. முக்கியமா இந்த படத்துடைய அந்த மிஸ்ட்ரி சஸ்பென்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல அப்படிதான்டா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வரப்ப செமையா இருக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஜாகிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க 10 வருடத்துக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோனுடைய 8 வயசு பையனை கூப்பிட்டு ஒரு திருவிழா மாதிரி ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு 2 பேரும் சாப்பிடலான்னு உள்ள போறாங்க. போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அங்க ஒர்க் பண்ற வெயிட்ரஸ் ஆண்டி இந்த குட்டி பையனுக்கு ஒரு விசில் கொடுக்குறாங்க. என்ன விசில்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, நாங்க இங்க வர குட்டி பசங்க எல்லாருக்குமே இந்த விசில கொடுப்போம், இது வந்துட்டு ஒரு ப்ரமோஷன் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த குட்டி பையன் வெளியே பாக்குறான், பலூன்லாம் பறந்துகிட்டு இருக்கு, நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அப்பா எனக்கு பலூன் வாங்கித்தாங்கப்பா, பலூன் வாங்கித்தாங்கப்பா அப்படின்னு சொல்றப்ப, வாங்கி தரேன், ஃபர்ஸ்ட் நீ இங்கே வெயிட் பண்ணிட்டு நான் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூம் போறாரு. போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா பையனை ஆளை காணும், எங்க போனா அப்படின்னே தெரியல. நம்ம ஹீரோ வெளியெல்லாம் போயிட்டு தேடி பாக்குறாரு. வெளியே வந்துட்டு பலூன் வித்துட்டு இருப்பாங்க, ஒருவேளை எங்க போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பார்த்தா அங்கேயுமே ஆளை காணும். பக்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா தனியா ஒரு பலூன் மட்டும் பறந்துகிட்டு இருக்கும் ஒரு மரத்துக்கு பக்கத்துல. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்னதான் போலீஸா இருந்தாலுமே 10 வருஷம் ஆகியும் காணாம போன பையனை தேடி கண்டுபிடிக்க முடியல. நம்ம தான் பையனை தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா குற்ற உணர்ச்சியில இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை காமிக்கிறாங்க. ஒரு பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க. அப்படி பள்ளம் தோண்டிட்டு இருக்கிறப்ப உள்ள ஒரு பாக்ஸை பாக்குறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உள்ளுக்குள்ள என்னமோ இது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை உடைச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பையனுடைய எலும்பு கூடு இருக்கு. பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உடனே போலீஸ்லாம் கால் பண்றாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கும் தெரிய வருது. நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்பி அந்த சைட்க்கு போறாரு. போறப்ப ஹீரோனும் கூடவே போறாங்க. ஒருவேளை அது நம்ம பையனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி சைட்க்கு போறாங்க. சைட்க்கு போனா இந்த விஷயம் உள்ளுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசில் கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த விசில பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஒருவேளை நம்ம பையனா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறப்ப கூடவே இன்னொரு பொம்மையுமே கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த பொம்மை வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா மக்கி போய் கிடக்குது. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ அந்த குழி கிட்ட போயிட்டு பாக்குறாரு. போயிட்டு பார்த்தா காணாம போன நம்ம ஹீரோடைய பையன் சைஸ்லயே இருக்கு. அந்த ஹைட்டு கிட்டத்தட்ட அதே வயசு தான் இருக்கும் போல. நம்ம ஹீரோக்கு பயம் தாங்க முடியல. இப்ப அந்த எலும்பு கூட வந்துட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கொண்டுட்டு போறாங்க. கொண்டுட்டு போயிட்டு அந்த எலும்பு கூட செக் பண்ணி பார்த்ததுல கண்டிப்பா இது வந்துட்டு உன்னுடைய பையனா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்றாங்க. இந்த எலும்பு கூடைய மண்டை ஓட்ட பாரு, இந்த பையன் கண்டிப்பா மூளை வளர்ச்சி இல்லாத பையனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப இப்பதான் நம்ம ஹீரோனும் கொஞ்சமாச்சு ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டெட் பாடியை புதைக்கப்பட்டு 8 வருஷம் 10 வருஷம்லாம் இருக்காது, கண்டிப்பா ஒரு 50 வருஷமாச்சு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோக்கு இது நம்ம பையன் இல்ல அப்படின்னா இந்த பையன் யாரு, இந்த பையன் எப்படி இறந்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டு பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோடைய பையன் காணாம போனதுல இருந்து 2 பேருக்குமே சம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த கேஸ்ல பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்ப பார்த்தாலுமே அந்த டெட் பாடி கிடைச்சது பாத்தீங்களா, அந்த எலும்பு கூடு, அந்த இடத்துக்கு போயிட்டு ஏதாவது குழு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பையன் காணாம போன சோகத்துல இருந்து நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா 1958 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு குட்டி பையன் 2 பெரிய பசங்க 3 பேருமே சேர்ந்துட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த 3 பசங்களுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. இவரு பேரு மேத்யூ. இவர் இப்ப பேங்க்ல இருக்காரு. இவர் எக்கச்சக்கமா கடன் வாங்கியிருப்பாரு போல. இருக்கிற ஒரு வீட்டையும் ஜப்தி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீசர் பேசிட்டு இருக்காரு. சார் எங்களுக்குன்னு இருக்கிறது அந்த ஒரு வீடு மட்டும்தான், ப்ளீஸ் டைம் கொடுங்க, கண்டிப்பா வந்துட்டு கடனை திருப்பி அடைச்சிட்டோம் அப்படின்றப்ப, உனக்கு ஏற்கனவே எக்கச்சக்கமான டைம் கொடுத்தாச்சு, உனக்கு இன்னும் 2 நாள் மட்டும் தான் டைம், நீ அதுக்குள்ள அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போகணும், அதுக்கப்புறம் அந்த வீடு பேங்க்குடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும், உனக்கு என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரும் அப்படியே சோகமா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டே உள்ளுக்குள்ள போனா பொண்டாட்டி அப்படியே தூக்கு மாட்டிட்டு தொங்குறாங்க. இவருக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. மனுஷன் உடஞ்சி போயிட்டு அப்படியே பயங்கரமா அழுகுறாரு. மேத்யூக்கு புரியுது இவங்க வைஃப் வந்துட்டு பயங்கரமா உடம்பு சரியில்லாம வந்திருப்பாங்க போல, இதுக்கு மேலே இவருக்கு வந்துட்டு நம்ம கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கு மாட்டிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த டெட் பாடியை கொண்டுட்டு போயிட்டு அடக்கம் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பசங்களையுமே கூப்பிட்டு நம்ம ஹீரோ அப்படியே கார்ல கிளம்பி போறாரு. சம சோகமா கிளம்பி போறாங்க. போற வழியில ஒரு ஹோட்டல்ல வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு உட்காந்துட்டு இருக்கிறப்ப இவங்க சோகமா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்க வந்த வெயிட்டர்ஸ், என்ன 3 பேரும் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கீங்க, அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இந்த 3 பசங்கள்ல ஒரு குட்டி பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையனுக்கு சரியா மன வளர்ச்சி இல்ல போலங்க. அந்த பையன் குழந்தைத்தனமா அம்மா ஜீசஸ் கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு சொல்றப்போ ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆர்டர் பண்ண பொருட்கள்லாம் கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்குறப்ப கடைசியா வந்துட்டு 3 குட்டி பசங்களுக்குமே 3 விசில் கொடுக்குறாங்க. இந்த ஹோட்டலுக்கு வர எல்லாருக்குமே நாங்க
நாங்க ப்ரமோஷன் மாதிரி விசில் கொடுத்து அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி விசில் கொடுக்குறாங்க. சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ இவருக்கு எங்க போறது அப்படின்னே சரியா புரியவே இல்லை. இவருக்கு செத்து போன பொண்டாட்டியுடைய தங்கச்சி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி அந்த வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அப்படியே சோகமா ஃபீல்லாம் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அன்னைக்கு நைட் அப்படியே எல்லாருமே உட்காந்துட்டு ஜாலியா பேசிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு 3 பசங்களையுமே பத்திரமா பாத்துக்கோங்க, நான் போயிட்டு எங்கேயாச்சும் வேலை தேடி கண்டுபிடிச்சிட்டு தங்கத்துக்கு ஒரு நல்ல வீடா பார்த்துட்டு நான் கூப்பிட்டு போறேன், இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த தங்கச்சியோட ஹஸ்பண்ட் நம்ம மேத்யூவை தனியா கூப்பிட்டு போயிட்டு அந்த 2 பசங்களை நான் பாத்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனா கடைசியா இருக்கான் பாத்தியா அந்த லூசு பையனை மட்டும் பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றப்ப இவருக்கு செமையா கோவம் வந்துச்சு. அவனை போட்டு செமையா அடிச்சிட்டாரு. அப்புறம் யோசிச்சு பாக்குறாரு, சரி ஓகே இந்த 2 பசங்களாச்சும் நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களை மட்டும் விட்டு மறுநாள் காலைல அந்த குட்டி பையனை மட்டும் தனியா கூப்பிட்டு போறாரு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த கேஸை பத்தியே பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிடணும், இந்த கொலைகாரனை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுடைய வைஃப் நம்ம ஹீரோ கிட்ட சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க காஃபி கொடுக்குற மாதிரி வந்துட்டு காஃபி மொத்தத்தையுமே மேல கொட்டி விட்டுறாங்க. அங்க இருந்த ஃபைல் ஃபுல்லா நனைஞ்சிருது. ஹீரோக்கு செம காண்டாகுது. இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்றப்ப இவங்க வேண்மத்தினே பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ செம்மையா காண்டாயிட்டு நீ பண்றதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி நம்ம ஹீரோவுடைய பையன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல காணாம போனா பாத்தீங்களா, அங்க போயிட்டு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஃப்ரெண்டை போயிட்டு மீட் பண்றாரு. அந்த டைம்ல வைஃப் கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு வர போறாங்களா அப்படின்னு சொல்றப்ப அவங்கள வர வேணாம்னு சொல்லு, ஏற்கனவே இங்க நடக்கிறதுலாம் சரியில்லை அப்படின்றப்ப ஏற்கனவே அவங்க கிளம்பிட்டாங்களா வந்துகிட்டு இருக்காங்களா அப்படின்றப்ப ஒரு செம்மையா காண்டாயிட்டு அப்படியே போனை கட் பண்றாரு. இந்த பக்கம் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இந்த எலும்பு கூட பத்தி ஏதாவது க்ளூ கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இந்த பையன் இறந்து போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த கேஸை தேடி கண்டுபிடிச்சு கொலைகாரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுலாம் சாத்தியமில்லாத விஷயம் அப்படின்னு சொல்றப்ப இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. மண்டையை போட்டு பயங்கரமா பிச்சுக்கிறாரு. அந்த டைம்ல அந்த பாக்ஸ்ல இந்த பாக்ஸை யாரு தயாரிச்சாங்களோ அந்த கம்பெனியுடைய பேர் போட்டிருக்கு. க்ளூ கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு இந்த பாக்ஸை தயாரிச்ச அந்த கம்பெனிக்கு போயிட்டு ஒரு ஆளை மீட் பண்றாங்க. இப்ப நடந்த சம்பவத்தை பத்தி தான் சொல்லிட்டு இந்த பாக்ஸை நீங்க யாருக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப இது நடந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல ஆகுது. அந்த பாக்ஸை ரெடி பண்ணி நாங்க நிறைய பேருக்கு கொடுத்து அமைச்சிருக்கோம், எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹீரோக்கு செம டிசப்பாயின்மெண்டா போயிடுது. ஒண்ணுமே தேடி கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல மேத்யூ அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டே இருக்கும்போது பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அப்பா பாத்ரூம் அதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். நம்ம மேத்யூ அந்த பெட்ரோல் போடுறவங்க கிட்ட ரெஸ்ட் ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப பின்னாடி இருக்கு போயிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றப்ப இந்த குட்டி பையனை கூப்பிட்டு போயிட்டு பார்த்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்க ஒரு பொண்ணு துணி காய போட்டுக்கிட்டு இருப்பா. அந்த துணி பறந்து வந்து இவருக்கு பக்கத்துல ஒழுகிறப்ப மேத்யூ கொண்டுட்டு போயிட்டு அந்த துணியை கொடுக்குறாரு. ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கா நீ அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிட்டா. அவங்கள நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நான் இந்த ஊருக்கு புதுசு, இங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல அந்த பெட்ரோல் பேங்க்காரனுக்கு செமையா காண்டாயிடுச்சு. நீ யாரா என் பொண்டாட்டி கூட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல காசை கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி என் பொண்டாட்டிட்ட நீ பேசுறது சுத்தமா பிடிக்கல அப்படின்றப்ப டே சும்மா தான் பேசிட்டு இருந்தேன், இங்க வந்துட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஏதாவது வேலை தெரியுமா அப்படின்றப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை காமிச்சு மிரட்டுறான். அதே டைம்ல அந்த குட்டி பையனும் சூச்சி போயிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்திருப்பான். சரி ஓகே நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை கூப்பிட்டு பக்கத்துல இருக்க ஒரு சிட்டிக்கு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. இப்போ அடுத்த சீன்ல ஒரு சிட்டிக்கு போயிட்டாங்க. ஒரு முடிவெட்ட கடைக்கு பக்கத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு தம்பி நீ இங்கே வெயிட் பண்ணிட்டு காரை விட்டு இறங்காத, அப்பா உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றப்ப இந்த பையன் சுத்தமா காதலியே வாங்க மாட்டான். ஆப்போசிட்ல ஒரு கடையில ஒரு ஃபிளைட் பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை இந்த பையன் பாத்துக்கிட்டு இருக்கான். இவர் பாட்டு உள்ள போயிட்டு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப பக்கத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு, நீங்க அங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதே டைம்ல வெளியே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பையன் உட்காந்துட்டு அந்த பொம்மையை பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் தொப்பி போட்டுட்டு இந்த பையனுக்கு பக்கத்துல வந்து தம்பி நீ குட் பாயா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இந்த குட்டி பையனும் பேசினே இருக்கும்போது கையில வச்சிருக்க ஒரு பொம்மையை இந்த பையன் கையில கொடுத்துட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே விசாரிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த குட்டி பையனை ஆளை காணோம். இவர் அப்படியே சுத்தி முத்தி தேடி பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப இந்த பையன் ஆப்போசிட் கடையில அந்த பொம்மையை பார்த்துட்டு நிக்கிறான். இவரு கிட்ட போயிட்டு ஏன்டா அவனே காரை விட்டு இறங்கி வந்த, உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை கூப்பிட்டு போறப்ப அந்த பையன் ஒரு பொம்மையை கீழே போட்டுறான். இது எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப ஒரு நைஸ் அங்கிள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றான். சரிவா இதுக்கு மேல அப்பா விட்டு தனியா எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள கூப்பிட்டு போறாரு. அப்படியே நைட் ஆகுது. இவங்க ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாங்க. இந்த பையன் அப்பா மேல பயங்கரமா பாசமா இருக்கிறான். இப்போ இந்த பையனுக்கு வேற யாருமே இல்ல இல்லையா. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. மறுநாள் மேத்யூ இந்த குட்டி பையனை கூப்பிட்டு பக்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அங்க போயிட்டு ஒருத்தனை பார்த்து இங்க ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப இங்க ஏற்கனவே ஆள் நிறைய பேர் இருக்காங்க, வேலைலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரு பயங்கரமா கெஞ்சி கேட்டு பாக்குறாரு. எனக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான், அந்த
அந்த பையனுக்கு வேற கொஞ்சம் மன வளர்ச்சி சரியில்லை, அந்த குட்டி பையனை நான் தான் பாத்துக்கணும், சாப்பாடு கூட காசு இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமா கெஞ்சி பாவமா கேட்கிறப்ப சரி ஓகேன்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து வேலை போட்டு கொடுக்குறாங்க. இவரும் பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பசங்களுக்கு லெட்டரும் அனுப்பிச்சு வைக்கிறாரு. அந்த பசங்களும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அப்பா சீக்கிரமா வந்துட்டு நம்மளை கூப்பிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வேலை கிடைச்ச இடத்துலயே நம்ம மேத்யூக்கு டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருப்பான். அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஜாலியா பேசிட்டே இருக்கும்போது ஓனர் வந்துட்டு இவரை தனியா கூப்பிட்டு போயிட்டு நாள்ல இருந்து நீ வேலைக்கு வரும்போது இந்த குட்டி பையனை மட்டும் கூப்பிட்டு வராத அப்படின்னு சொல்றப்ப சார் அந்த பையன் அமைதியா தானே இருக்கான், யாருக்குமே எந்த தொந்தரவும் கொடுக்கறது இல்ல சார் அப்படின்னு சொல்றப்ப அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம், உனக்கு வேலை வேணும் அப்படின்னா இந்த பையனை மட்டும் கூட கூப்பிட்டு வராத, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கெல்லாம் குட்டி பசங்களை கூப்பிட்டு வர்றது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு மேத்யூ அந்த குட்டி பையனை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க ஒரு மர பாக்ஸை காமிக்கிறாங்க. இந்த மர பாக்ஸ் அப்படியே க்ளோஸ் அப்ல காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பிரசன்ட் டேல இந்த எலும்பு கூடு கிடைச்சது பாத்தீங்களா, இந்த மரப்பெட்டியுமே அப்படியே காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த எலும்பு கூடு கூட ஒரு பொம்மை கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா, அந்த பொம்மையை பார்த்துட்டே இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு யோசனை வருது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த எலும்பு கூட டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த எலும்பு கூடுடைய முக அமைப்பு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டீம் கிட்ட சொல்றப்ப நாங்க ட்ரை பண்ணி பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல ஹீரோக்கு ஜெயில ஒரு கிட்னாப்பர் இருக்கான், அவன் தான் தன்னுடைய பையனை கடத்திட்டு போயிருக்கணும், அவன் தான் கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பயங்கர டவுட். இது எப்படியாச்சும் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விசாரிக்க நம்ம ஹீரோ எவ்வளோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு பெர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஹீரோ போயிட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சில பூரா அவுட் வந்துட்டு இருப்பாரு, செமையா போட்டு பொழுதுட்டு வந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ செகண்ட் டைம் கேட்கிறப்ப இப்ப பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அடிக்கடிக்க ஜெயில் பக்கமா போயிட்டு அந்த கிட்னாப்பர் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டம் பார்த்துட்டே இருக்காரு. அவன் சந்தோஷமா இருக்கான். ஆனா அந்த கிட்னாப்பர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கர வயசானவன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அவங்க வைஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ லூஸ் மாதிரி தேவையில்லாம பையனை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் தேடிக்கிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்சு பையன் இறந்து போயிட்டு இருப்பான், நம்ம எல்லாத்தையுமே போயிட்டு பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிடலாம், ஃபியூனரல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோக்கு செம காண்டாகுது. கண்டிப்பா பையன் எங்கேயோ உயிரோட இருப்பான், நீ தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்பட்டாரு. ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு பையன் திரும்பி வருவான் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையே கிடையாது, பையனை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கிற எல்லா பொருளையுமே வந்துட்டு நான் பேக் பண்ண போறேன், எல்லாத்தையுமே நான் தூக்கி போட போறேன் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ செமையா கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ அவங்க டீம் கிட்ட சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, பையனுடைய உருவத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்காவா உருவாக்கி இருக்காங்க. இப்ப அப்படியே அந்த பொம்மையை காமிக்கிறாங்க. இந்த பையன் வேற யாரும் இல்ல, மேத்யூடைய இந்த கடைசி பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான். நம்ம ஹீரோ இந்த பொம்மையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்ப நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு, ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு, இந்த விஷயத்த வந்துட்டு ஊர் முழுக்க இருக்கிற எல்லா டிவிலையுமே டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. மேத்யூ, டிப்ளமோ, அதுக்கப்புறம் இந்த குட்டி பையன் 3 பேருமே சேர்ந்துட்டு ஒரு பார்க்கு போறாங்க. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அங்க ரோஸ் வரா. அந்த பெட்ரோல் பேங்க்ல ஒரு பொண்ணை பார்த்திருப்பாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு இங்க வரா. அந்த பொண்ணு மேத்யூவை பார்த்துட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு ஜாலியா பேசிட்டே இருக்கிறப்ப டிப்ளமோ இவனை தனியா கூப்பிட்டு போயிட்டு, உன் பையனை பாத்துக்க ஒரு ஆளை தேடிட்டு இருக்கல, அதுக்கு இந்த பொண்ணு கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறேன், இந்த பொண்ணு பார்க்கறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு ஒன்னு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீ போயிட்டு பேசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு டிப்ளமோ இங்க இருந்து கிளம்பிட்டான். ஆனா இந்த குட்டி பையன் வந்துட்டு, அப்பா எனக்கு பயங்கர டயர்டா இருக்குப்பா, தூக்கம் வருதுப்பா, வாங்கப்பா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றப்ப சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை கூப்பிட்டு போறப்ப, ஒருவேளை போறப்ப உங்களுக்கு மனசு மாறிச்சு அப்படின்னா திரும்பி வாங்க, நான் கொஞ்ச நேரத்துக்கு இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அந்த பொண்ணு பார்க்கவே செம்ம கியூட்டா இருப்பா. மேத்யூ இந்த குட்டி பையனை வெளியே கூப்பிட்டு போயிட்டு, தம்பி கார்லயே ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கிட்டு அப்பா வந்துடுறேன், அப்பா வர வரைக்கும் நீ காரை விட்டு இறங்கவே கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுபடியும் பாருக்குள்ள போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. இந்த டைம்ல இந்த குட்டி பையன் படுத்து தூங்கிட்டு இருப்பான். அந்த காருக்கு பக்கத்துல எவனோ கோட் சூட்லாம் போட்டுட்டு தொப்பிலாம் போட்டுட்டு பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த குட்டி பையனை ஆளை காணோம், எங்க போனா அப்படின்னே தெரியல. நம்ம ஹீரோ சுத்தி முத்தி தேடி பாக்குறாரு. பாருக்குள்ள போயிட்டு கேட்டு பார்த்தா, நீ மட்டும் தான் உள்ளுக்குள்ள வந்து உங்க பையனை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. யாரும் பிரச்சனையில மாட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இவருக்கா செமையா காண்டாகுது, எல்லாத்துலயுமே தேடி பாக்குறாரு. இங்க இருந்து கிளம்பி அவர் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போயிட்டு பார்த்தா அங்கேயுமே அந்த பையன் வரல. நெக்ஸ்ட் ஒரு டிப்ளமோ ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவங்கிட்ட போயிட்டு பையனை காணோடா, எங்க போனானே தெரியலடா அப்படின்னு சொல்றப்ப, என்னடா சொல்ற, இப்பதான் பார்த்துட்டு வந்தேன், அதுக்குள்ள எங்க போய் தொலைஞ்சா, சரி ஓகே வெயிட் பண்ணு, நானும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி அப்படியே பார்க்கு போறாங்க. அப்படியே போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் வந்து விசாரிச்சு பார்த்தா பெருசா ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. போலீஸும் பெருசா தேடி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நம்பிக்கை இல்ல. சரி ஓகே ரோஸ் கிட்டயாச்சும் போயிட்டு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டினா வீட்டுக்காரன் தான் வந்து கதவை ஓபன் பண்றான். உங்க பொண்ணுகிட்ட கேட்டு சொல்லுங்க, என் கடைசி பையனை பார்த்தலான்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப, ஓ அந்த லூசு பையனா, அந்த பையன் இங்க வரலையே அப்படின்றப்ப இவருக்கு செமையா காண்டாகுது. இருக்கிற கான்ல இவனை போட்டு பொல பொலன்னு பொழக்கிறாரு. இப்போ ரோஸ் வந்து பார்த்துட்டு, உங்க பையனை பார்க்கல, பார்த்தா கண்டிப்பா உனக்கு தகவல் சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு சொல்றப்ப இவர் அப்படியே இங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. இப்போ அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. எவனோ ஒருத்தன் கோட் சூட்லாம் போட்டுட்டு
தொப்பிலாம் போட்டுட்டு ஒரு பாக்ஸை இழுத்துக்கிட்டு போறான். இழுத்துக்கிட்டு போயிட்டு அந்த பாக்ஸை ஆணி வச்சு அடிக்கிறான். ஆணி வச்சு முடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு தொப்பியை கழட்டுவான் பாருங்க. இப்பதான் சம்மர் டுஸ்டே ஓபன் பண்றாங்க. மேத்யூ தான் இது எல்லாத்தையுமே காரணம் போல ஃப்ரெண்டுடைய பையனையும் கொலை பண்ணி அந்த பாக்ஸ்ல போட்டு ஆணி அடிச்சு வச்சிருக்கான். இப்ப மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. இவன் இந்த குட்டி பையனுடைய தொப்பி அவனுடைய திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கார் டிக்கில போட்டு க்ளோஸ் பண்ணுவான் பாருங்க. பின்னாடி மேத்யூ நிக்கிறான். செம ஷாக்கு. பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் சரியா கவனிக்கல போல. என்ன மேத்யூ பையனை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேஷுவலா கேட்கிறப்ப பையனை நல்லா கண்டே பிடிக்க முடியல, எங்க போனா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே சோகமா நடந்து போறாரு. இப்ப அப்படியே இந்த டிப்ளமோவை சிமெண்ட் கலவையை தூக்கிட்டு போயிட்டு அங்க கொட்டு அப்படின்னு சொல்றப்ப இவன் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு கொட்டுறான். இப்ப அப்படியே நமக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. நேற்று நைட்டு அந்த குட்டி பையனை ஒரு பாக்ஸ்ல வச்சு ஆணி அடிச்சான் பாத்தீங்களா. இந்த பாக்ஸை கீழே வச்சுட்டு மேல இவன் சிமெண்ட் கலவையை கொட்டி வைக்கிறான். இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த கேஸ் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இப்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பொம்மையை பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த பொம்மையை டிவில சொல்லி அப்படியே டெலிகாஸ்ட் எல்லாம் பண்றாங்க. அந்த பாக்ஸுக்குள்ள இருந்த பையன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த விஷயத்த அந்த கிட்னாப்பர் ஜெயிலுக்குள்ள இருந்து பாக்குற மாதிரியும் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பிரஸ் மீட்ல போயிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்ப யாரோ ஒரு நபர் வந்துட்டு இந்த பிரஸ் மீட் கிட்ட வந்துட்டு என்ன விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு அங்கிருந்து போறப்ப ஒரு போலீஸ் பின்னாடியே போயிட்டு என்ன விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப சும்மா கோட்டுமான்சன் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கிருந்து போயிட்டான். ஆனா இந்த ஆள் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ் இந்த ஆளுடைய கார் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு ஆளை பார்த்தேன், இவன் அடிக்கடிக்கு இந்த பக்கம் போயிட்டு இருக்கான், இவனை பார்க்கவே ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார் நம்பர் நோட் பண்ணி வச்சிருக்கேன், நீ இவனை பத்தி டீடைல் கலெக்ட் பண்ணு அப்படின்றப்ப நம்ம ஹீரோ இந்த டீடைலை வாங்கிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து இந்த கார் நம்பரை வச்சு ஆளை ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல அங்க இருக்கிற ஒரு ஆபீசர் சொல்றாங்க, நீங்க போனதுக்கு அப்புறம் ஆடம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி கால் பண்ணியிருந்தாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்றப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த லேடியை மீட் பண்றாரு. இந்த லேடி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேத்யூ பொண்டாட்டியுடைய தங்கச்சி வீட்டுல தன்னுடைய 2 பசங்களை விட்டு வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அந்த பொண்ணுக்கு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ பயங்கரமா வயசாகி போயிட்டு இந்த பொண்ணு நம்ம ஹீரோ வர டிவில இந்த பொண்ணு அந்த குட்டி பையனுடைய அந்த உருவ படத்தை பார்த்துருப்பா போல. சோ அதை பத்தி பேசணும் அப்படின்னு தான் வர சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோ போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அந்த பையனை பாக்குறப்ப எங்க அங்கிளுடைய 3வது பையன் மாதிரி தெரியுது, அந்த பையன் தான் எங்க வீட்லயே பயங்கர செல்லக்குட்டி பையன், ஆனா ஒரு நாள் அந்த பையன் உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அவருடைய 3 பசங்களை முதல் பையன் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான், 2வது பையனும் வந்துட்டு பிரிஞ்சு போயிட்டான், எங்க இருக்கான் அப்படின்னு தெரியல, நீங்க போயிட்டு அந்த 2வது பையன் கிட்ட விசாரிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தெரிய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அதே டைம்ல ஸ்டேஷன்ல இந்த கார் நம்பரை வச்சுக்கிட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. அட்ரஸ் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றப்ப நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு பார்த்தா அது மேத்யூடைய 2வது பையன் லூக்கோடைய வீடு தான். அவங்ககிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்க தம்பி இறந்து போயிட்டு எவ்வளவு வருஷம் ஆகுது, எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப என் தம்பி இறந்து ஒரு 50 வருஷம் இருக்கும், எங்க அப்பா என் தம்பியை கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொன்னாரு. என் தம்பி இறந்து போன கொஞ்ச நாள்லயே எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் நான் மன உளைச்சல்ல யார்ட்டையுமே பேசதே இல்லை அப்படின்னு சொல்றப்ப சரி ஓகே இதை பத்தி வேற யார்கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறப்ப என்னுடைய ஸ்டெப் மாம் கிட்ட கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் மாம் கிட்ட கூப்பிட்டு போறாங்க. ஒரு பாட்டி கிட்ட கூப்பிட்டு போறாங்க. இந்த பாட்டி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேத்யூ ஒரு காஃபி ஷாப்புக்கு போறப்ப ஒரு பொண்ணை மீட் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணோட விசில் கொடுத்திருப்பாரு, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. மேத்யூ பையனை தேடி ஊர் முழுக்க சுத்தி இருக்காரு. கடைசியா இந்த ஹோட்டலுக்குமே வந்துட்டு பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணு தான் பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்கா. இந்த பொண்ணு தான் ஆறுதலா வந்திருக்கா. கொஞ்ச நாள்லயே வந்துட்டு பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சல சுத்திட்டு இருந்தவருக்கு இந்த பொண்ணு ஆறுதலா இருந்தா பாத்தீங்களா. ஒரு கட்டத்துல 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சு கல்யாணமும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமும் நான் என் பையனை தொலைச்சிட்டேன், எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குற்ற உணர்ச்சியில இருந்துதான் இந்த பொண்ணு சொல்றா. சாரி இந்த பாட்டி சொல்றாங்க. இப்படி கேட்டுட்டே இருக்கும்போது அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு யாராவது இருந்தாங்களா, தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப மேத்யூக்கு டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா, எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் அவன் தான் பண்ணுவான், எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் இவனும் போயிட்டு அவன்கிட்ட தான் கேட்பான், இப்போ அவனும் எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை தூக்கி காமிக்கிட்டாங்க. போட்டோவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பக்காவா கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த மேத்யூடைய கையில ஒரு டேட்டு இருக்கும். இதே டேட்டு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கிற அந்த கிட்னாப்பருடைய கையிலுமே இருக்கும். அவன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்காவா கெஸ் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போனா வீட்டுல பொண்டாட்டி சொன்ன மாதிரியே அந்த பையனோட எல்லா பொருட்களையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு செமையா காண்டாகுது. ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ஞாபகார்த்தமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனுடைய சில திங்ஸ் மட்டும் வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோ கோவப்பட்டு அந்த திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடைப்பாரு பாருங்க. உள்ளுக்குள்ள பாக்குறப்ப ஒரு குட்டி பொம்மை இருக்கும். இதே பொம்மை தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்துமே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு எடுத்திருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்றாரு, இவன் தான் அந்த கொலையை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அந்த ஆபீசரை கூப்பிட்டு வச்சு இவங்கிட்ட ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா விசாரிக்கணும், நான் ஒரு எலும்பு கூட கண்டுபிடிச்சேன் இல்லையா, அந்த கேஸை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப நீ போயிட்டு விசாரிக்கலாம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீ எந்த காரணத்தை கொண்டும் உன் பையனை பத்தி விசாரிக்க கூடாது, உன் பையனை பத்தி பேசவே கூடாது, சப்போஸ் நீ பேசின அப்படின்னா கண்டிப்பா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனோட தான் அந்த கிட்னாப்
கிட்னாப்பர் கிட்ட கூப்பிட்டு போறாங்க. அந்த கிட்னாப்பருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஆயுள் தண்டனை கொடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ அவனுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ போயிட்டு உட்கார்ந்துட்டு 1958ல ஒரு குறிப்பிட்ட மாசத்தை சொல்லி நீ அப்போ எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப அவன் நக்கலா பதில் சொல்றான். ஹீரோக்கு செம காண்டாகுது. அங்க இருக்கிற ஆபீசர் ஒழுங்கா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லியா அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோ நேரா மேட்ருக்கே வந்துட்டாரு. நீ எதுக்கு ஜானை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப இவனும் ஒத்துக்கிறான், நான் தான் கொலை பண்ணேன். மேத்யூ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் இந்த பைத்தியக்கார பையனை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறதை நல்லா சுத்தமா பார்க்கவே முடியல. அவனும் இவனை விட்டு பெரிய மாட்டான். இவனும் அவனை வச்சுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இவனை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். சரி, முதல் கொலையை ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ண, அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான பேரை கடத்திக்கிட்டு போனியே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப இது உனக்கு பிடிச்சிருச்சா பழகிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப அதுக்கு இவன் ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். கரெக்டா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருவிழாக்கு போனேன். அங்க போறப்ப ஒரு குட்டி பையனை பார்த்தேன். பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருந்தான். அந்த பையன்கிட்ட வந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தான். அந்த பையன் வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச மரத்துக்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவனை துடிக்க துடிக்க கழுத்தை நெரிச்சு நான் தான் ரசிச்சு ரசிச்சு கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றப்ப இப்ப நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது இது நம்ம பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ செமையா கோவப்பட்டுட்டு அந்த கிழவனை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. இப்ப போலீஸ்லாம் நம்ம ஹீரோவை பிடிச்சி தனியா வலிச்சிட்டு போறாங்க. இவனையுமே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு பாத்தீங்களா. இப்ப அவனுக்கான அந்த ஃபியூனல் எல்லாம் நடக்குது. அந்த இறுதி சடங்குலாம் முடியுது. கடைசியா ஹீரோயினும் பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிட்டாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.